Hi, this is Dr. Monica, surgeon. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காமன் டாபிக் என்னென்னா ஹெர்னியா அது ரிப்போர்ட்டோட வருவாங்க. ஸோ எப்போ நம்ம அந்த ஹெர்னியா ப்ரொசீஜர் பண்ணுறது அப்படின்னு யூஸ்வலாக நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறோம்னாலே சம் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு ஸ்வெல்லிங்காக இருக்கலாம், இப்போ இங்குவைனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது நம்ம வயிறுக்கும் நம்ம தைஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் வரது தான் நம்ம இங்குவைனல் ஹெர்னியா, விச் இஸ் மோர் காமன் இன் மேல்ஸ். ஃபீமேல்ஸ்க்குன்னா வந்து நம்ம அந்த தொப்புள் கொடி ஹெர்னியா அது வந்து மோர் காமன். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸோ ஸ்வெல்லிங் இல்லை பெயின் இல்லை டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் யூஸ்வலாக, அப்போ தான் நம்ம ஒரு ஸ்கேனே எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்கேனில் ஒரு ரிப்போர்ட் வருது ஹெர்னியா இருக்குது, அப்போ நம்ம சர்ஜரி எப்போ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு ஒரு ஹெர்னியா இருக்குது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஸ்கேன்லேயும் ஹெர்னியா இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹெர்னியா சர்ஜரி வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணுறது, இன்னொன்று நம்ம எலெக்டிவாக அதாவது பிளான் பண்ணி பண்ணுறது. யூஸ்வலாக நம்ம ஹெர்னியா கண்டுபிடிக்கிறோம், அல்ட்ராசவுண்ட் நமக்கு தெரியுது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா இட் இஸ் அட்வைசபிள் டு அண்டர்கோ த ஹெர்னியா ப்ரொசீஜர். ஏன்னா நமக்கு உடம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெர்னியா ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், நம்ம மெஷ் வைப்போம். ஸோ அந்த டைம் வந்து பாடியில் ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ எப்போ நம்ம நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் ஒரு மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும் போதே அது பண்ணிட்டா பெட்டர். இல்லாட்டி நம்ம ரொம்ப இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இல்லை சைஸ் ரொம்ப குறையவே இல்லை, அந்த ஸ்வெல்லிங் அப்படியே தான் இருக்கு அப்படின்ற போது நம்ம ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர் ஆயிடுது. அப்போ நம்ம மெஷ் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம சம்டைம்ஸ் மெஷ் வைக்காம போகலாம். நாட் ஆல் கேசஸ் பட் சம்டைம்ஸ் மெஷ் வைக்காம போகலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பார்த்துட்டு டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எலெக்டிவா சர்ஜரி பிளான் பண்ணிக்கிறது பெட்டர்.